வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடைக்கானல் டவுன் சீனிவாசபுரம் டிஎஸ் நம்பர் 30-32 நில மோசடி பற்றி ஒரு 20 வீடியோ போட்டிருப்பேன். ஒரு மாதமாக என்னால் போட முடியல, காரணம் உடம்பு சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிலையில் நான் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எங்களுக்கு விசாரணை நடந்தது, ஆடியோ சார் கோர்ட்டில் விசாரணை நடந்தது. விசாரணை நேர்மையான முறையில் நடந்தது. எங்களுக்குள்ள ஆதாரங்களையும் கொடுத்தோம், அவருக்குள்ள ஆதாரங்களையும் கொடுத்தாரு. அப்போது நாங்கள் யாரும் கையெழுத்து போடலை சார், இதில் போட்டிருக்கிறதுலே பாதி போலி கையெழுத்து, அது மாதிரி லூர்துசாமி பவர் எழுதி கொடுக்கல, அதுவும் போலின்னு சொன்னோம். அப்போ அவரோட சார்பில் அவர் லூர்துசாமி போட்டதாக காட்டினா அந்த ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸையும் காட்டினார். எவ்வளோ தான் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணாலும் தடவியலுக்கு அனுப்பிவிட்டு இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீதிமன்றம் பதில் சொல்லணும். அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணணும். யாருக்கு எந்த தீர்ப்பு வருதோ கரெக்டான நேர்மையாக வர தீர்ப்பை யாருனாலும் ஏற்றுக்கணுன்ட்டார் சார். சொன்னபடி அதுதான் உண்மை, அதுதான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கிடையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ சார் சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த நிலையில் இவர் இன்றைக்கி வேலை செஞ்சுருக்காரு. வேலை செய்யும்போது எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவுக்கு பிறந்த எங்கள் அண்ணன் போய் என்ன நடு வழியில் நூல் கட்டியிருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணனை கல் எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த கல் தலையில் பட்டிருந்தா எங்கள் அண்ணன் காலி. நல்ல வேலை காலில் பட்டு ரத்தம் வந்துருச்சு. இதுக்கிடையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் விசாரணைக்கு நாங்கள் ஒரு 40-50 பேர் என்னோடய சந்ததி வந்திருந்தாங்க. ஆனால் ஒருத்தரை மட்டும்தான் உள்ளே கூப்பிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் உள்ளே போனேன். நானும் என்னோடய தங்கச்சி வேளாங்கண்ணி, தம்பி அருண் 3 பேர் தான் உள்ளே இருந்தோம். மற்ற எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஸ்டீஃபனுக்கு அடியாளாக அந்த பெண்கள் என் சந்ததியை மிரட்டியிருக்காங்க. இன்றைக்கி 6 மணிக்குள்ளே அவங்கள ஏதாவது பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டலுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லை, மூணாறுலேருந்து யாராவது நீங்கள் எப்போ எங்களுக்கு காசு கொடுத்தீங்க, எப்போ நாங்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்தோன்னு கேட்டால், சொத்து விஷயமா யாராவது கொடைக்கானலுக்கு வந்தால் என்கவுண்டர் பண்ணிடுவேன், எஃப்ஐஆர் போட்டுருவேன்னு சொல்கிறாரு. ஐயா, இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் பாதுகாப்பு இல்லாததை பற்றி கூட கவலைப்படல. நீதி வெல்லணும், நீதி ஜெயிக்கணும். அந்த நீதி நீதியரசர்கள் கையில் இருக்குது. மாண்புமிகு நீதி அரசர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயா, 2013 அதாவது OS 123/11 நாங்கள் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவர் எங்கள் மேலே கொடுத்துருந்தார். அவர்கிட்ட நாங்கள் பணம் கட்டி மிரட்டுறதா அவர் கொடுத்துருந்தாரு. நாங்கள் இது எங்கள் சித்தப்பா கையெழுத்து இல்லை, இதை விசாரிக்கணும்னு சொல்லி பல முறை நாங்கள் நில மோசடி பிரிவுக்கு கொடுத்துருக்கோம். எஸ்பி சார் அலுவலகத்துக்கே நாங்கள் பல 100 மனுக்கள் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. நீதிமன்றத்திலும் எங்களுக்கு இதை தடவைகளுக்கு அனுப்புங்க, எங்கள் சித்தப்பா கையெழுத்து இல்லை, இதில் யாரும் கையெழுத்து போடலை, எங்கள் தாத்தாவோட வாரிசுதாரர்கள் நாங்கள் 40-50 பேர் இருக்கோம், இதில் எங்களோட கையெழுத்தே இல்லை, நாங்கள் பாகப்பிரிவினையே பண்ணலைன்னு சொல்லி நாங்கள் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை. ஆனால் 2014 எங்கள் குடும்பத்தையே சிதைச்சிட்டாரு. உயிர் சேதம் ஏற்படுற அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி கேஸ் நடத்தின எல்லாத்தையும் பிரித்து விட்டு இவர் குளிர் காஞ்சிக்கிட்டு 2017 போய் இவருக்கு சாதகமாக ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதாவது லூர்துசாமி எழுதி கொடுத்த மாதிரி. ஓகே, லூர்துசாமி எழுதி கொடுத்த மாதிரி நீதியரசர் ஐயா அவர்களே நீங்கள் ஆர்டர் போட்டீங்க, உங்களுக்கு வணக்கம். ஆனால் அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னால் உண்மையிலே லூர்துசாமி கைரேகையை தடவியலுக்கு அனுப்புனீங்களா? அவரோட கையெழுத்தை அனுப்புனீங்களா? இந்த லூர்துசாமி உண்மையிலே சூசராஜ் வாரிசா? இந்த மரியம்மாள் சலைத்துநாதனோட வாரிசா? இவங்க 2 பேரும் சூசராஜ் வாரிசான்னு ஐயா நீங்கள் விசாரித்து அந்த ஆர்டரை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை இன்றைக்கி காலில் விழுந்து நாங்கள் வணங்கி கும்பிடுவோம். ஐயா, ஏதோ ஒரு அட்வொகேட் சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டரை அவருக்கு சாதகமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதனால இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடே இல்லை, செத்து போயிட்டார். 95 வயசை போராடி அவருக்கு பாவம் சாதகமாக அந்த கேஸ் அமையலை. சரிங்களா? நீதிமன்றம் போனால் எங்கள் கேஸை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. சரி, இங்கே கொடைக்கானலில் தான் எங்களுக்கு சரியில்லைன்னு 2022 மதுரைக்கு போனோம். மதுரையில் போனால் வழக்கறிஞர் எங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசுனாங்க. வயசான இந்த சித்தப்பாவை நம்ம நீதிமன்றத்தில் ஏறி நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 3 வருஷம் அவங்க அதை செய்யவே இல்லை. நாங்கள் 2022 டிசம்பர் 7 கொடுத்த மனுவையே 2023 தான் உள்ளேயே கொடுத்துருக்காங்க. 2024 நான் இங்கே கொடைக்கானலுக்கு நீதிமன்ற பழனி ஜட்ஜ் ஐயா வந்தப்போ நான் போய் மனு கொடுத்தேன். ஐயா, எங்கள் கேஸ் எங்கள் அப்பாவுக்கு 95 வயசாகிடுச்சு, எங்கள் கேஸ் இன்னும் ஃபைலே பண்ணாமல் 3 வருஷமாக இருக்கியானதுக்கு என்னை விரட்டி விட்டு நீ போய் உன் வக்கீல்கிட்ட பேசிக்கன்ட்டார். இது எனக்கு ரொம்ப மிகுந்த மனவேதனை. ஐயா, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், நீதிமன்றம் ஒரு கோயிலாகவும் வக்கீலின் வாதம் ஒரு விளக்காகவும் நினச்சி தான் நாங்கள் நீதிமன்றம் வரோம். ஆனால் நீதிமன்றம் நேர்மை தோற்று போகுதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஐயா, தயவு செஞ்சு இதை மீண்டும் நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள். லூர்துசாமி அந்த இடத்த விற்றதுக்கான அந்த ஒரு ரெக்கார்டை வச்சு எல்லா இடத்தையும் இவர் வேலை செய்கிறாரு.
நான் சலைத்தநாதன் பிறந்தவ, நான் உள்ளே வரக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்குறதுக்கு இவர் யார்? இவர் எங்கள் அப்பாவோட வளர்ப்பு பையன். இவர் யார் ஆர்டர் வாங்குறதுக்கு? இதுக்கு ஆர்டரும் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நீதிமன்றத்துக்குள்ளே ஐயா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. தயவு செஞ்சு எங்கள் விசாரணையை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க ஐயா. எங்களை கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீதி ஜெயிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஐயா. எங்கள் தாத்தா சந்ததியில் ஒரு 14 விதவை பெண்கள் இருக்காங்க. மற்ற எல்லாரும் எஸ்டேட்டில் வேலை செய்கிற ரொம்ப கஷ்டப்படுற கூலிக்காரவங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்கள அங்கேருந்து எஸ்டேட்லேருந்து விரட்டி விட்டுருவாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற இந்த கொடைக்கானல் சொத்து தான். ஐயா தயவு செஞ்சு எங்கள் சொத்தை மீட்டு எங்கள்கிட்ட கொடுங்க. எல்லா பத்திரத்தையும் ரத்து பண்ணுங்கள். நீதிபதி ஐயா அவர்களே உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறோம், தயவு செஞ்சு இதுக்கு விசாரணை பண்ணுங்கள். மதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி அவர்களும் தயவு செஞ்சு எங்களுக்கு நீதி வழங்குங்க. உங்களை இல்லாமல் எங்களுக்கு நீதி கிடைக்க சான்சஸ் இல்லை. உங்களோட உயர் அதிகாரிகள் பேரை சொல்லி தான் எங்களை மிரட்டுறாரு. என்கவுண்டர் பண்ணிடுவேன், எஃப்ஐஆர் போட்டுருவேன்னா இவருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றத அவர் சில அதிகாரிகள் பேரை தப்பாக சொல்கிறாரு. எங்களுக்கு தெரியும் நேர்மையான அதிகாரிகள் தான் எல்லாருமேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் மிரட்டும் போது எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஐயா எங்களுக்கு நீதி வழங்குங்க ஐயா. அதே போல் இதுதான் லூர்து சாமியோட உண்மையான கைரேகை, சரிங்களா? இது போலி கையெழுத்து, பார்த்துக்கங்க. எங்களுக்கு நீதி வழங்கி கொடுங்க. 1997 ஒரு பவர் போட்டிருக்காரு. அதாவது 1997 இவராக ஒரு பாகப்பிரிவினை பத்திரம் போட்டிருக்காரு. அதில் எங்கள் பேர் இருக்குது, இவர் கையெழுத்து போடல. 1997 ஒரு பாகப்பிரிவினை பத்திரம் பண்ணியிருக்காரு. அதில் இவர் பேர் இருக்குது, எங்கள் பேர் இல்லை. ஓகே, அப்போ 99 போட்ட பாகப்பிரிவினை பத்திரத்தை வச்சு லூர்து சாமிக்கு பாகம் பிரிச்சிருந்தா லூர்து சாமிக்கு 1998 பவர் பதிகிறாங்க. அப்போ 99 தானே இவர் பாகப்பிரிவினையை பண்ணியிருக்காரு. ஐயா இதுலேயே உண்மை என்ன பொய் என்னன்னு தயவு செஞ்சு நீதியரசர் ஐயா அவர்கள் இது நீதி விசாரணை திரும்ப எங்களுக்கு பண்ணுங்கள். எங்களுக்கு உயிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, சரிங்களா? இவங்களை கூப்பிட்டு தீர விசாரிங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தயவு செஞ்சு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்தையும் ரத்து செய்யுங்க. உண்மையிலே கொடைக்கானலில் இருக்க இப்போ அதிகாரிகள் அனைவரும் நேர்மையானவங்க. அந்த நேர்மை ஒரு நாள் கைமீறி போயிடக்கூடாது. அந்த நீதி அரசர்கள் இருக்கும்போதே எங்களுக்கு நியாயமான பதில் கிடைக்கணும். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக நீதி கிடைக்கணும். ஐயா தயவு செஞ்சு இதை மறுபரிசீலனை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.